வெல்கம் டு மை சேனல் ரவி பாபா அஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம். இல்லாமல்ல அருள்தரும் அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி உடனாகிய கல்யாண பசுவித சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த ஆவணி மாதமான மிதுன மாதத்தில் மிக அருமையான ஒரு சிறப்பான வாருங்கள் வளர்வோம் ஜோதிட ஆய்வு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். மேலும் நமக்கு இந்த கூட்டத்திற்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த விழாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அப்படிங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சேனலை ஏற்படுத்தி நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களையும் நம்மளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக செஞ்சுருக்காரு. இந்த அமைப்பினுடைய பேரே என்னென்னா வாருங்கள் வளருவோம். அப்படின்னா என்ன, நம்ம எல்லாம் வந்தால் வளரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அமைப்பினுடைய இது. இதில் எப்படி வளர முடியும், நம்மக்கிட்ட உள்ள விஷயத்தை நம்ம வெளியில் கொட்டினா தான் வளர முடியுங்கிறது இந்த ஜோதி இடத்துல அரியன் கண்டுகிட்ட ஒரு விஷயம். நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லிட்டா இந்த பலனை வச்சு அவங்க பிடிச்சிட்டு அவங்க கஸ்டமர் சொல்லணும்னா நம்ம பலன் நமக்கு அடுத்த பலன் சொல்ல முடியாமல் பண்ண நம்மகிட்ட ஒரு சம்திங் இல்லாமல் போயிருங்கக்கூடிய ஒரு பயம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 8ஆம் பாவத்தை வெளியில் சொல்லிட்டோம்னா மறுபடியும் அதனுடைய 8ஆம் பாவம் 8க்கு 8 மறுபடியும் இயங்கி அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானமாக அமையுது. எப்படிங்க, மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானமாக நமக்கு அமையுது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே கொண்டு போனோம்னா நம்ம வெளிச்சத்துக்கு வர்றோம். ஜோதிடங்கிறது 8ஆம் பாவம். 8ங்கிறது என்ன, இருட்டான ஒரு பகுதி. அந்த இடத்துல ஜோதிங்கிற ஒளி ஏறுனா தான் வெளிச்சத்துக்கு வருவோம். அப்போ நம்ம வெளியில் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா தான் ஜோதிடத்தினுடைய தீபம் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய வாய் தான். நம்மளுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம வெளியில் பரிமாறுகின்ற பொழுது அது தீப ஜோதியாக பிரகாசம் பெற்று அது என்ன ஆகுது, அந்த விளக்கு எந்த விளக்குங்க, சிம்மங்கிறது கோயிலில் எரியக்கூடிய விளக்கு, தீப விளக்குங்கிறது எது, சிம்மம். அப்போ அந்த சிம்மங்கிறத நமக்கு ஜோதிடம். அப்போ ஜோதிடம்ங்கிறது சூரியன். அப்போ அந்த சூரியன் போல நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய விநாயகர் மந்திரத்தில் மிக அற்புதமான மந்திரம், மக்கர துண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப அவிவிக்ன குருமே தேவோ சர்வகாரியே சர்வதா அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இது. அப்புறம் என்ன, சூரிய கோடி சமப்பிரபா, நம்மளுடைய வக்கரங்களை எல்லாம் துண்டு பண்ணி வக்கரத்துண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரபார், கோடி சூரிய பிரகாசத்தை நமக்கு சமர்ப்பணம் நமக்கு சுவாமி பண்றாரு. ஸோ அந்த ஜோதி எடுத்து நம்ம மக்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணோம்னா நமக்கு கோடி சூரிய பிரகாச சுவாமி நமக்கு சமர்ப்பணம் பண்றாரு. இத்தனை ஒரு சூரியனே எவ்வளோ பவர்னா அப்போ கோடி சூரிய அளவுக்கு நம்ம இப்போ சிறப்புனா அப்போ நம்ம எவ்வளவு புகழ் பெறுவோம், எவ்வளவு சிறப்பு பெறுவோம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு நான் மந்திரத்தில் விளக்கம் நிறையா இருக்குது. இருந்தாலும் நான் ஒன்று சிம்பிளாக இப்போ மற்றவங்களாம் பேச ஆரம்பிக்கணும், அதனால் இதுக்கு சொல்கிறேன். கோடி சூரிய பிரகாசத்தோடு நம்ம வந்துடக்கூடிய அனைவரும் இறைவன் திருவுள்ள மென்மேலும் சிறப்பாக வரணும்னு சொல்லி வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். இந்த இதில் நம்ம இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துடைய பேரையும் ஒவ்வொன்றா நான் சொல்லி கொண்டாடுறேன். நான் இப்போ முதல்ல இப்போ பேச வர்றது யார், என்ன கருத்துக்கள் கூட வரீங்கன்னா முன்னாடி ஒருத்தவங்க இப்போ நம்ம பாலமுரி அண்ணா அவர்கள் அவருடைய ஜோதிட பதிவுகளை இங்கே பதிவு பண்ணுவாங்க, அதை தொடர்ந்து பண்ணணும். இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய கரூர் ஸ்ரீ மகாபிஷேக குழு அப்படின்னு சொல்லி அடியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரூரில். அந்த மகாபிஷேக குழுவில் பார்த்தோம்னா இது 26ஆவது வருஷம் பண்ணுறோம். இந்த வருஷம் 26ஆவது வருஷம் பண்ணுறோம். இதனுடைய சிறப்புகளையும் நான் இப்போ கொஞ்சம் சொல்லிடுறேன், ஏன்னா இப்போ ஒரு சில வருங்க சொல்லிடுறேன். நான் இந்த 26ஆவது வருஷம் நம்ம இந்த பண்ணும்போது இந்த வருஷம் சிறப்பாக நம்ம கரூரில் நம்ம மிருத்யுஞ்சய ஹோமத்தை சிறப்பாக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இது 15ஆவது வருஷம் நான் அடியன் நம்ம கரூரில் நம்மளுடைய விழாவில் பண்ணேன், 2013 பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷத்துலேருந்து தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. ஏன்னு கேட்டால் நிறைய பேர் யூடியூப்பில் நம்ம நண்பர்கள்லாம் ஜோதி நண்பர்கள்லாம் மிருத்யுஞ்சய மந்திரம் ரெண்டாவது பார்த்தோன்னா சுக்கிரனை சொன்னோம்னாலே உங்களுக்கு மிருத்யுஞ்சயம் அப்படிங்க மிருத்யுஞ்சய மந்திரம் பெற்றவர், சாகா வரம் பெற்ற மந்திரத்தை பெற்றவர் யார் அப்படின்னா மிருத்யுஞ்சய மந்திரம் கொடுத்தாங்கன்னா சுக்கிரன் சொல்லி நிறையா இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை எங்கே பெற்றாங்க, அந்த சுக்கிர பகவான் எங்கே வாங்கினார் அப்படின்னா நம்ம கரூரில் உள்ள கல்யாண பசுவீஸ்வர சாமிகிட்ட வாங்குறாரு. எப்படிங்க, மிருத்யுஞ்சய மந்திரம் ஆயுள் ஆரோக்கியம், 6ஆம் பாவகம் யாருக்கெல்லாம் வம்பு சண்டையாக இருக்குதோ, 8ஆம் பாவம் யாருக்கு வம்பு சண்டையாக இருக்கோ அவங்க எல்லாம் கரூர் பசுவீஸ்வரரை தொட்டோம்னு வச்சுக்கோங்க, அத்தனையும் கெட்டு போயிடும், தீமையெல்லாம் கெட்டு போயிடும். எப்படிங்க, எது கெட்டு போவோம், தீமை கெட்டு போயிடும்.
நம்ம கரூர் பசவீஸ்வரர் தொட்டோம் அப்படின்னா திருஞான சம்பந்த சாமி வந்து ரொம்ப எந்த கோயிலையும் இல்லாத மிகப்பெரிய அற்புதமான விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறார் கரூரில் திருஞான சம்பந்தர் சொல்கிறார். சிந்தையில் துயராய தீர்வரே அப்படிங்கிறார். கரூர் பசவீஸ்வரர் வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சிந்தையில் உள்ள துயரங்கள் எல்லாமே நீங்கிடுமா. மன துயரம் நீங்கிறது ஒரு பக்கம், சிந்தையில் துயரம் இல்லைனாலே என்ன ஆகும், மைண்ட் அப்செட் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அப்செட்டுக்கு அப்செட் அது எப்படிங்க, மைண்ட் அப்செட்னு சொல்லுவீங்கன்னா அந்த அப்செட் எல்லாமே அப்செட் ஆயிரும். மைண்டு ஃப்ரீ ஆகணும், நம்மளுடைய புத்தி கூர்மையாக நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கரூர் கல்யாண பசவீஸ்வர சுவாமியினுடைய பெருங்கருணையை நம்ம எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அது எப்படி வாங்கணும், மெய் பக்தர் சேர் கரூருள் ஆணிலை என்கிறார். நம்ம கரூரில் இதெல்லாம் எப்படி வாங்க முடியும்னா சுவாமிகிட்ட வந்து மெய் பக்தராக இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், பசவீஸ்வரை பார்த்துட்டேன், இவர் சொன்னார் எனக்கு எதுவும் கிடைக்கலாம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பேங்க்கில் போய் அக்கௌண்ட் போடுறது அக்கௌண்ட்டு வச்சு அந்த அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் கரெக்டாக நம்ம வரவு செலவு பண்ணால் தான் அது நமக்கு பணம் வரும். அந்த அக்கௌண்ட்டை ஒழுங்காக பண்ணாமல் அது ஃபைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அது அவங்கவுங்க சூழ்நிலை தான். நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கரூரில் பசவீஸ்வரா இருந்தால் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தை வந்து வழிமுறை கரெக்டாக பண்ணணும். நான் ஒரு ஜோதிடம் போய் பார்த்தோம், வந்தோடனே ஜோதிடத்தை வந்து பார்த்துன்னு கேட்பாங்க, ஏங்க என் பிள்ளைக்கு 10 வருஷமாக கல்யாணம் ஆகலைங்க, நாளைக்கே கல்யாணம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அவங்களே மயக்கத்தில் கிடக்குறாங்க. தொழில் நடத்துனாங்க, டக்குன்னு இதாகிடுச்சுங்க, உடனே எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. வந்து நம்ம மட்டும் வந்து கேட்கும்போது அவங்க இன்னொன்று அவங்க ஆசையை வந்து அவனை திணிப்பாங்க. ஜாதகம் பார்க்கணுன்னு வந்துட்டாங்க, வந்ததுக்கப்புறம் நினைப்பாங்க, ஏங்க நான் இந்த பிள்ளை விரும்பிட்டேன், இந்த பொண்ணு தான் எனக்கு இதை நீங்கள் மாற்றி சொல்லிடாதீங்க, இதை பார்த்து சொல்லுங்கள். நீ விரும்பிட்ட ஜாதகம் எதுக்கு பார்த்துக்கிட்டு, அதுதான் வேணும்னு நினைக்கிற. ஏன் ஒரு தொழில் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் செய்ய போகிறேங்க, பயங்கரமாக தொழில் செய்ய போகிறேங்க, இந்த தொழில் செய்கிறதுக்கு வந்து எனக்கு நீங்கள் வந்து மாற்றி சொல்லிடாதீங்க, கரெக்டாக கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கள், நெகட்டிவாக சொல்லாதீங்கன்னா. பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற நம்ம என்ன சொல்ல போகிறோம், கட்டத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்ல போகிறோம், இது செய்யலாமா வேண்டாமா சொல்ல போகிறோம். அப்போ நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட வந்து நிற்பாங்க இங்கே. எப்படிங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் தாக் இதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜோடர்கள்லாம் நம்மகிட்ட இருக்க விஷயத்துக்கு ஒரு மயக்கத்தில் இருக்கான்னா மயக்கத்தில் இருக்கவனுக்கு தண்ணியை கொடுக்கணும். எடுத்தோன்னே விருந்து வைக்க முடியுமா, மயக்கம் போட்டு கிடக்கிறான், பக்கத்தில் போய் எல்லாம் தலைவலை போட்டு விருந்து வச்சா என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்கக்கூடிய வரக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி பெருமான்கிட்ட போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மயக்கத்தில் இருக்க நம்மலாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அணுகி, பெருமானே உன்னுடைய குழந்தைங்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கோம், உன்னோட சரணாகாதி அடைஞ்சிருக்கோம், எங்களுக்கு நாளும் கோளும் தெரியாது, நீங்கள் தான் எனக்கு நல்லவனாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு முழு அனுகிரகம் மூர்த்தி நீங்கள் அப்படின்னு போய் நம்ம கடவுள்கிட்ட போய் முறையாக சரியான முறை நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா சத்தியமாக கடவுள் காப்பாற்றுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது உண்மையா பொய்யா, இதுதான் உண்மை. இதுக்காக நம்ம இந்த வருஷம் விழா சரியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். வருகின்ற வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை வந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு செலுத்தணும். மிருத்யுஞ்சய மந்திரத்தை எப்படி கொண்டு செலுத்தணும் அப்படின்னா போன வருஷம் வந்து நம்ம கரூரில் வந்து கிட்டத்தட்ட மிருத்யுஞ்சய மந்திரம் வந்து நாங்கள் சொன்னோம். எத்தனை ஸ்கூல் குழந்தைங்க வந்து 1000 பேர் வச்சு பண்ணி நாங்கள் சொல்லலாம் ஐடியா பண்ணோம். கிட்டத்தட்ட அதுக்கு ஸ்கூல் குழந்தைங்களாம் 2000 குழந்தைகள் பக்கம் வந்துட்டாங்க. 2000 குழந்தைகள் உட்காந்து மிருத்யுஞ்சய மந்திரம் சொன்னாங்க. அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்கிறதுக்கு 2000 குழந்தைங்களும் கிட்டத்தட்ட வீட்டில் உட்காந்து ஒரு மாதம் பக்கம் வீட்டிலே உட்காந்து மனப்பாடம் பண்ணாங்க, ட்ரைனிங் பண்ணாங்க. இப்போ ஒரு மாதம் அந்த 2000 குழந்தைங்க வீட்லேயும் எப்படி இருந்திருக்கும். இப்போ அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு சிக்கல்களும் சிரமங்களும் அந்த ஆயுள் கண்டம் போக்குவரத்து எதுவாக இருந்தாலும் சாமி நிவர்த்தி பண்ணியிருக்க மாட்டாரா, பண்ணியிருப்பார்களா? அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு காரியம் நடந்துச்சா இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து மிருத்யுஞ்சய மந்திரத்தை போன வருஷம் செஞ்சோம். இந்த வருஷத்தை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு அடியன் என்ன பண்ணிருக்கோம், அடியன்ட்டு இறைவன் கொடுத்த அனுகிரகம். இது என்னுடைய சிந்தனை எதுவுமே கிடையாது, இல்லை இறைவனுடைய அனுகிரகம் மட்டுமே. அவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த வருஷம் வந்து மிருத்யுஞ்சய மந்திரத்தை நம்ம கரூரில் பண்ண போகிறோம். இந்த வருஷம் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணணும், ஆயுள் ஹோமம் பண்ணணும் அப்படின்னா கரூர் கல்யாண பசவீஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு போய் அணுகி அவங்கள அங்கே கரெக்டான முறையில் பண்ண சொல்லுங்கள். பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய இதுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணவே முடியலனாலும் பரவாயில்ல, இங்கே வந்து ஒரு அர்ச்சனையாக பண்ணிட்டு போக சொல்லுங்கள். அவங்க வசதிக்கு பண்ண முடியாது அப்படின்னா பசவீஸ்வரர்கிட்ட வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போக சொல்லுங்கள். சகசரநாமா அவங்களால என்ன முடியுதோ அந்த அர்ச்சனையை பண்ணிட்டு போய் அவங்கள்ட்ட சரணாகதி அடையணும் சொல்லுங்கள். என்ன ஹோமம் பண்ணாலும் சரி சரிங்க, சரணாகதி அடையணும் சுவாமிகிட்ட. அதுவே முழு மனசோட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பசவீஸ்வரர் வந்து பெரும் கருணையோட அனு செய்வார். இதில் இன்னமும் ஒரு சூச்சமாக சொல்லணும் அப்படின்னா அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் பெற்ற இடம் வந்து பார்த்தோம்னா இங்கிருந்து ஒரு 200 அடி தள்ளி தான் கோயில் இருக்குது. அங்கே தான் இங்கே மிருத்யுஞ்சய மந்திரம் வாங்கியிருக்கார். யாருங்க, இங்கே நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்கள், இதில் வந்து ஒரு 200 அடியில் தான் அந்த பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலில் தான் வந்து இளந்த மரத்துக்களில் வந்து தவம் செய்து வாங்கியிருக்கார், மிருத்யுஞ்சய மந்திரத்தை வாங்கியிருக்காங்க. நம்ம ரொம்ப அற்புதமான கரூர் இது. இதை பற்றி நம்ம நிறைய பேர் பேச வர்றாங்க. கடைசியாக வந்து அந்த ஒரு பிள்ளை குறைத்துக்கும் பிள்ளையார் மந்திரம் அப்படிங்கிறது அடியன் கடைசியாக நான் சொல்கிறேன்.
இந்த பிள்ளையார் மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா கட்டாயம் குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிறதுக்கு அந்த ஸ்லோகத்தோட அதாவது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வந்து பலன் எடுப்பாங்க. இப்போ நம்ம எப்படி பலன் எடுக்கலாம், எப்படிங்க நம்ம எப்படி பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மந்திரம் இது. ஆனால் ஒன்று கிண்டல் கேள்வி கூட அந்த அந்த மந்திர அதான் சொல்ல ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மௌனிலேருந்து வர வர நான் எனக்குள்ளே உதயமானது. அன்னைக்கு பேசிட்டு வரும்போது உதயமான மந்திரம் இது. இதை பேசின சாயங்காலம் நம்ம முடிக்கும் போது இந்த மந்திரத்துக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன், சரிங்களா? மந்திரமும் அந்த மந்திரத்தையும் பிள்ளை கொடை தீர்க்கும் பிள்ளையார் மந்திரம். எப்படிங்க குழந்தை வேணுமா, இந்த மந்திரத்தை சரியாக சொன்னோம் அப்படின்னா குழந்தை கிடைக்கும். அது நம்ம சொல்லும் பொழுது ஜோதிடம் தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்போ இந்த மந்திரத்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் இந்த காரத்துவத்துக்கும் எல்லாத்துக்கும் எப்படி சரியாக வருது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து பண்ணிக்கலாம், பண்ணும்போது புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம அதை சொல்லும் போது நம்ம வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், கட்டாயம் தினமும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பேருக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு உற்சாகம் வருமா வராதா? வரும். இதுதான் அமைப்புங்க. அதனால் வர வருஷம் இருக்கட்டும். இல்லை அது இப்போ நம்ம எல்லாமே சொல்லிட்டோம்னா ஆமாம் சொல்லிடுவோம் 5 கரத்தனைன்னு சொல்லும் போது கரெக்டாக இவர் வந்தார். இவர் அஸ்தம் 5 கரத்தனைன்னு சொல்லும் போது கரெக்டாக வந்துட்டார். அஸ்தம் உள்ள வந்துச்சு கரெக்டாக அவர் 5 கரத்தனை பாடும்போது வந்துட்டார் அவர். அது மாதிரி பார்த்தோம்னா இப்படியே நம்ம எடுக்கலாம். ஒரு விஷயங்களை சொல்லும் போது ஆர்னமெண்ட்டிக்காக அப்படி சொல்லிடலாம், பேசிடுவோம். இப்போ வந்து வருகின்ற ஆகஸ்ட் 9, 10, 11 இந்த நாளில் இப்போ அனைவருக்கும் அழைப்பு கொடுக்குறேன். திருக்கல்யாணத்திற்கும் மிருத்யுஞ்சய ஹோமத்திற்கும் பார்வதி சுயம்பர ஹோமத்திற்கும் நான் வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறேன். நான் நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன், அதில் எல்லாருமே எடுத்துக்கோங்க. இந்த அழைப்பை நீங்கள் எல்லாரும் எடுத்துங்க. உங்களுக்கு ஜோதிட சொந்தங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அவங்க எல்லாத்தையும் மிருத்யுஞ்சய ஹோமத்தை அவசியம் வந்து கலந்துக்க சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 3 நாள் நம்ம கரூரில் வந்து பசீஸ்வரருக்கு வந்து முதல் நாள் வந்து பார்வதி சுயம்பர ஹோமம். அது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். பார்வதி சுயம்பரம் எதுக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். எதுக்கு திருமண தடைங்கிறதுக்காக பண்ண போகிறோம். திருக்கல்யாணமே அதுக்கு தான் பண்ணுறோம். அதனால அனுகிரகமாக இருக்குது. சில பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தனால நம்ம இதை பண்ணுறோம். இந்த பார்வதி சுயம்பரம் இது பண்ணிடுறோம். நம்ம அடுத்தது வந்து நம்ம வந்து மிருத்யுஞ்சய ஹோமம். இப்போ பார்வதி சுயம்பரம் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணிடுறோம். பார்வதி சுயம்பரமும் வெள்ளிக்கிழமை பண்ணிடுறோம். மிருத்யுஞ்சய ஹோமம் வந்து நம்ம என்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா சனிக்கிழமை பண்ணுறோம். ஆயுள் காரகன் அல்லவா, அதனால் சனிக்கிழமை மிருத்யுஞ்சய ஹோமத்தை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே நம்ம பண்ணிடுறோம். அப்புறம் சனிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து வழக்கம் போல் திருக்கல்யாண பூஜைகள் விழாக்கள் எல்லாம் ஆரம்பித்து நம்ம சதிராஜ் அவர்லாம் நிறையா வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவருக்குலாம் தெரியும். நீங்கள் விழாவை பற்றி எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. முதல்ல செங்குட்டு மேலே ஐயாங்கிற இங்கே இருந்தவர் அங்கே வந்து நமக்கு திருக்கல்யாணத்து வந்து பேசியிருக்கார், அருமையாக பேசியிருக்காரு. போன வருஷம் கோபு ஐயா பேசினாங்க, தங்கப்பான் ஐயா வந்திருக்காங்க. இந்த வருஷம் நம்ம விழாவில் வந்து பார்த்தோம்னா கோயிலில் வந்து பார்த்தோம்னா நம்ம சொற்பொழிவுகளில் எல்லாமே பல விதத்தில் அப்படி நடக்கும். ஆனால் ஜோதிடத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஜோதிடத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதன் மூலம் நம்ம எப்படி வாழணும், எப்படி வேணும், நம்மளுடைய நெறிப்படுத்தக்கூடியது வந்து ஜோதிடம். நம்ம எப்படி வாழணும், நம்ம இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஸ்கிரிப்ட் போடுறது எது? ஜோதிடம் தான். அந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி பயன்படுத்தணும், அந்த விஷயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வருஷம் வந்து திருக்கல்யாணத்தில் வந்து 5 நபர்களை வச்சு பேசணும்னு சொல்லி ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஜோதிடம் தரும் நட்பலன்கள், இது பஞ்சாங்கம் தரும் நட்பலன்கள்னு சொல்லி 5 தரப்பில் பேசுகிறாங்க. இந்த 5 தரப்பில் வந்து இப்போ வந்து நம்ம கரூரை சார்ந்தவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் நம்ம சுந்தரராஜன் ஐயா பேசுகிறாங்க. அவர் ஒன்று நட்சத்திரத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கரணத்தை பற்றி நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா பேசுகிறாங்க. அப்புறம் வந்து ஜோதிடத்தில் அந்த முக்கியமான சில ஒரு யோகங்கள் காரணங்களாக வச்சு இது பண்ணி கலந்து நம்ம திருப்பூர் கணியன் ஐயா அவர்களும் பேசுகிறாங்க. முக்கியமான ஒரு விஷயமா அவங்க ஒன்று பேசுகிறாங்க. இன்னும் 2 பேர் நம்ம ஐயாட்ட தங்கமான ஐயாட்ட குணாட்டி இப்போ கேட்க வேண்டி இருக்குது. கேட்டெல்லாம் கேட்க பண்ணிட்டு இன்னொரு 2 பேர்த்த நம்ம முக்கியமான அவர்கள்லாம் உள்ளே போட்டு இந்த ஜோதிட விழா பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணிலேருந்து இருக்குது. இந்த 5 பேர் ஜாம்பவான்கள் சிறப்பாக பேச போகிறாங்க. 5 பேர்த்தையும் அதில் நீங்கள் எல்லாருமே கலந்து இதை மென்மேலும் சிறப்பு பண்ணணும். இதில் வந்து முன்னாடியே வரக்கூடியவங்க தங்கிறதுக்கு இடம் வேணாலும் எல்லாம் சொல்லிடுங்க, தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருவோம். சாப்பாடு உங்களுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 வாரம் பக்கம் சாப்பாடு போடுவோம். இங்கே விழா 3 நாள் தான், ஆனால் சாப்பாடு கிட்டத்தட்ட 1 வாரமே முகூர்த்த கால போட ஆரம்பிச்சாச்சுனாலே சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். வணக்கம் வாங்க ரெடி பண்ணி உணவுங்கிறது ஏற்பட்டிருக்கும். மற்ற எல்லா விழாவுக்கும் நம்ம விழாவுக்கும் உள்ள ஒரு விஷயங்கள் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற எல்லா விழாவுக்கும் போகும்போது ஒரு கோயிலுக்கு வந்து பக்தர்களாக போவீங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் பக்தர்களாக போவீங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் மட்டும் அன்னதானம் சாப்பிடுவீங்க, எல்லா நிகழ்ச்சியிலையும் அன்னதானம் சாப்பிடுவீங்க, கோயிலேருந்து எல்லா பிரசாதம் வாங்கிட்டு வருவீங்க, வீட்டுக்கு வர பிரசாதம் வருவீங்க. இதில் மட்டும் மிகப்பெரிய கருணை தெரியுங்களா, இந்த விசேஷத்துக்கு நீங்கள் வரும்போது ஈஸ்வரனுடைய உறவுக்காரராக கோயிலுக்கு வரீங்க. எப்படிங்க? எங்கேயுமே திருக்கல்யாணத்துக்கு போகும்போது இதுதான் கான்செப்ட். இது நிறைய பேர் வெளியில் தெரிஞ்சுக்கிறது இல்லை.
திருக்கல்யாணத்துக்குன்னு போகும்போது மதுரையெல்லாம் போகும்போது இங்கெல்லாம் போகும்போதோம்னா திருக்கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம உறவுக்காரராக போடுறோம் சாமிக்கு. பக்தர்கள்ங்கிறது நம்ம உறவுக்காரராக போகிறோம். அன்னைக்கு அங்கே சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோம்? விருந்து சாப்பிட்றோம். அன்னதானம் கிடையாது. எதுங்க? விருந்து சாப்பிட்றோம். அங்கிருந்து வாங்கிட்டு வர்றது என்ன? பிரசாதம் கிடையாது, சீர் வாங்கிட்டு வர்றோம். அப்ப இறைவன் நமக்கே சீர் தரக்கூடிய விழா, இறைவன் நமக்கு விருந்து போடுற விழா. யார் விருந்து போடுறா? உங்களுக்கு யார் விருந்து போடுறா? சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு விருந்து போடுறாங்க. நம்ம விழால மட்டும்தான் வந்து பெருமாள் கோயில விழா ஆரம்பிச்சு ஈஸ்வரங்கள் நடத்துவாங்க. சிவமும் சைவம் வைணவம் இதெல்லாம் நம்ம கிடையாது. நம்ம ஒன்லி இறைவன் வழிபாடு வழிபாடு வழிபாடு. அது மாதிரி இங்கே பெருமாள் கோயில் இன்னொரு கரூரில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம இதில் திருக்கடையூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கண்டையன் இருக்கார்ல, அதே வரலாறு சேம் வரலாறு இங்கே நம்ம பெருமாள் கோயிலில் மார்க்கண்டையன் இருக்காரு. மார்க்கண்டையன் வந்து சுவாமிகிட்ட ஆசை மண்டிட்டு உட்காந்துருக்காரு. கரூரில் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா சூட்சமங்கள் நிறையா இருக்குதுங்க. கரூருடைய ஸ்தல விருட்சகம் வந்து வஞ்சிக்கொடி. அந்த வஞ்சிக்கொடியை வந்து கீழே மரத்தை சுற்றி போயிருக்குன்னு வச்சுங்களேன், கட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த மேலே வாடாது, மறுபடியும் கீழே பூமியில் வந்து வேறு விட்டு வளரும். இதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேலே சாப்பிட்ற என்ன வேணும் உங்களுக்கு? மற்ற கோயில் தலைவிருச்சகத்துக்கும் நம்ம கோயில் தலைவிருச்சகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இறந்தவன் மீண்டும் எழுவான் அப்படிங்கிறதுக்கு மிருத்யுஞ்சய மந்திரம் கொடுத்துருக்காருங்கிறதுக்கு என்ன விஷயங்க? வேறு பகுதி பூமிங்க கட்டாயிடுது, மறுபடியும் வஞ்சிக்கொடி கீழே என்ன ஆகும்? வந்து வேறு உண்டு, மறுபடியும் அது உயிர் பிழைச்சி நிற்கும். நம்ம கோயில் வரலாறு எடுத்துக்கங்க. நம்ம கோயிலில் வந்து எரிபத்த நாயனர் மிகப்பெரிய சிறந்த ஒரு அனுகிரக மூர்த்தி. அவர் அந்த அனுகிரக மூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வச்சு சுவாமி ஒரு கருணை செய்கிறார். அப்போ அந்த பக்தர்கள் வந்து பூ கொண்டாடுறாங்க, செய்கிறாங்க. இது பண்ணும்போது அது யானை பிடிச்சி இழுக்குது. அப்போ அந்த இது பண்ணால் அந்த எரிபத்த நாயர் வந்து சிவனுக்கு யார் தொண்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறவங்களுக்கு கோடாலியால் வெட்டி இது பண்ணுறாங்க. அப்போ அதில் இறந்து போனவங்க பூரா மீண்டு எழக்கூடிய ஒரு வரலாறு இது. எப்படிங்க? நம்ம கரூரில் நாயன்மார் வரலாறு எடுத்துட்டீங்க அப்படின்னா இறந்து போனவர்கள் மீண்டும் எழக்கூடிய வரலாறு. நம்ம கோயில் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீண்டும் எழுந்து வரக்கூடியது. நீங்கள் வாழ்வில் எந்த எல்லைக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும் மீண்டும் எழுந்து வருவதற்கு கரூர் கல்யாண பசீத சுவாமியை வணங்கினால் மீண்டும் மீண்டும் எழுந்து வரலாம் என்பது ஐயமில்லை. ஆனால் இறைவன்கிட்ட நீங்கள் சரணாகதி அடையும் போது பக்குவமாக பணிவோட அன்போட சாமிகிட்ட போகணும். ஆணவம் இங்கே வேலைக்கு ஆகாது. ஆணவம் கொண்டனால தான் பிரம்மன் வந்து பதவி இழந்து மீண்டும் அந்த பிரம்மனுடைய பதவி என்ன பதவிங்க? படைப்பு தொழில். அந்த படைப்பு தொழிலை அவர் இழந்து மறுபடியும் இங்கே வந்து காவிரி ஆற்றங்களில் உட்காந்து அவர் தியானம் பண்ணி மறுபடியும் அவருடைய தவம் பண்ணி மறுபடியும் படைப்பு தொழில் பெற்றார். கரூர்னா நிறையா சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொன்றும் சின்ன சின்னதாக சொல்லுவோம். இந்த மிருத்யுஞ்சய ஹோமத்தை மட்டும் அதை சார்ந்த விஷயங்களை ரொம்ப துளியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். அதனால் நீங்கள் கரூருடைய வரலாறு எடுத்துகிட்டு நிறையா வரலாறு இருக்குது. கரூருடைய மூர்த்தி கருணாமூர்த்தி வந்து சாதாரண மூர்த்தி இல்லை. நமக்கு ஒரு சிரமம் அப்படின்னா நமக்கு முன்னே துடிக்கக்கூடிய கடவுள் அவர். எப்படி? நம்ம சிரமம் வந்தவங்க நமக்கு தெரியும், வரதுக்கு முன்னே யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். அப்போ கரெக்டாக நீங்கள் சனாதி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வர சிரமத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய கடவுள் கரூர் கல்யாண பரமேஸ்வரர். அவர் நல்லா கையெடுத்து கும்பிடுங்க, நல்லா அனுகிரகம் பண்ணுவார். சிறப்பாக வாங்க, மேலும் சிறப்பு பண்ணுவோம். இந்த தெய்வ திருமணத்தில் நீங்களும் கலந்து, மிருத்யுஞ்சய ஹோமத்தில் நீங்களும் கலந்து, இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாம் கொண்டு போய் நீங்கள் நம்மளுடைய ஜோதிட சொந்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யார் இருக்காங்களோ எழுந்து பரப்புங்க. பரப்பி அவங்களாம் இங்கே வந்து வழிபாடு பண்ண சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கொள்கிறேன். இப்போ